டேப்லெட்ஸ் என்னைக்கோ பல மாதத்துக்கு முன்னாடி வாங்கி இன்னைக்கு தலைவலிக்குது அப்படின்னு பேராசிட்டமால் தானே ஒரு நாள் போட்டு என்னாக போகுதுன்னு நம்மள பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு டேப்லெட்டால நமக்கு பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. ஆமாங்க, பொதுவாக ஒரு டேப்லெட் எக்ஸ்பைர் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் பிரிஞ்சு அதை நம்ம இன்டேக் பண்ணுறப்ப நம்ம கிட்னிக்கு கூட ப்ராப்ளம் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஏன் ஈவன் சில கண்ட்ரீஸில் இந்த மாதிரி டேப்லெட்ஸை தெரியாமல் இன்டேக் பண்ணி இறந்தவங்க பல பேர் இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கான ஒரே ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பல பேரை ரெண்டா டிவைட் பண்ணலாம். அதுல ஒருத்தவங்க மந்த்லி டேப்லெட் சாப்பிட்றவங்க அண்ட் இன்னொருத்தவங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவங்க. அண்ட் இதுல மந்த்லி டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குறவங்க எப்படியுமே எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள சாப்பிடுவாங்க. பட் அந்த சைடில் உள்ளவங்கள பாத்தீங்கன்னா என்னைக்கும் முன்னாடி வாங்கின இந்த ஒரு டேப்லெட்டை இன்னைக்கு தலைவலிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டேப்லெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்னு உங்க தேவை முடிஞ்சோன்னா தூக்கி போட்டுருங்க. ஜஸ்ட் இந்த டேப்லெட் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு தெரியாத பல ஹெல்த் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.